அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, மதச்சார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நேத்து சுதந்திர தின உரையில சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எ செக்குலார் சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட்ன்னு சொல்லியிருப்பாங்க. செக்குலார் சிவில் கோட் தேவை இந்தியாவுக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது பெருசா ஒண்ணும் கிடையாது. மதச்சார்பற்ற சிவில் சட்டம் இந்தியாவுக்கு கட்டாயமா தேவைப்படுது. எப்படி ஒரு நாடு ஒரே தேர்தல், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும், மாநில சட்டமன்றங்கள்லயும் தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் இந்த மதச்சார்பற்ற சிவில் சட்டம் தேவைப்படுது. ஏன்னா, இந்தியாவுல இப்ப சிவில் சட்டம் அப்படிங்கிறது பொதுவா இல்லாம இருக்கனால, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த மதவாதம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத கோட் பண்ணி மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. கட்டாயம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்க்கிறப்ப எஸ்எஸ்எல்வி டி3 நம்ம பார்த்தோம். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 8 இத எடுத்துட்டு போகக்கூடிய இந்த எஸ்எஸ்எல்வி டி3 இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டால லான்ச் ஆக போகுது. ஸோ இது நம்ம பார்த்திருந்தோம் முன்னாடி 176 கிலோ எடை கொண்டது. 1 வருடம் இதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 3 பேலோட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம சமீபத்தில அந்த செய்தியில தான் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி 2 டைம் இந்த செய்திய நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இத ஒரு தடவ பார்க்காதவங்க இத ஒரு தடவ எடுத்து இந்த ஆர்டிக்கிள படிச்சு வச்சுருங்க. சரியா? சரி அடுத்ததா பார்க்கிறப்ப, நமக்கு நேத்து முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சுதந்திர தின உரையில 2, 3 திட்டங்கள பத்தி சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான 2 திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வர் மருந்தகம் திட்டம். ஓகேங்களா? முதல்வர் மருந்தகம் திட்டத்தில பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஒண்ணு மெடிக்கல்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. நமக்கு பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனைகள் இருக்கு. அரசு மருத்துவமனையிலே மருந்து வாங்கிக்கலாம் நம்ப. இருந்தாலும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெறக்கூடியவங்க, தனியார் மருத்துவமனையில போய் மருந்து வாங்குறப்ப அதிக விலையில விக்கிறாங்க. அப்ப அத குறைந்த விலையில அரசாங்கம் விக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதற்காக தான் என்ன பண்றாங்க, அ இதற்கு தீர்வாக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுப்பெயர் வகை மருந்துகளையும், பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்கச் செய்யும் வகையில், முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வர பொங்கல் பண்டிகை முதல் இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 மருந்தகங்கள திறக்க போறாங்க, வர பொங்கல்ல இருந்து. ஓகேங்களா? இது ஒரு திட்டமா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பார்க்கிறப்ப, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு புதிய திட்டம். அது என்ன திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய பெயர். ஓகேங்களா? முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்திற்கு கீழ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோன்ஸ் குடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 1,00,00,000 வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உங்ககிட்ட நீங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரரா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படிங்கிறப்ப, நீங்க இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ அரசாங்கத்த அணுகி, அரசாங்கத்தின் உதவியோட உங்கனால ரூ. 1,00,00,000 வரைக்கும் ஒரு கடன் பெற்று உங்கனால தொழில் தொடங்க முடியும். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30% மூலதன மானியமும், 3% வட்டி மானியமும் அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப சலுகைகள் நெறைய இருக்கு. 30% மூலதன மானியம், 3% பார்த்தோம்னா வட்டி மானியம் அப்படிங்கிறத நமக்கு தரப்போறாங்க இந்த திட்டத்துக்கு கீழ. சரியா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் ரூ. 1,00,00,000 வரைக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, படை வீரர்களுக்கு என்ன சொல்றாங்க? தொழில் தொடங்க கடன்களை வழங்க போறாங்க. தமிழக அரசாங்கம். சரியா? இந்த 2 திட்டங்களும் பிரதானமாக பேசப்பட்டது இந்த சுதந்திர தின உரையில. சரியா? முக்கியமான விஷயங்கள், திட்டம், அதனுடைய அப்ஜெக்டிவ் 2த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குல் களைகட்டதனோடு நேர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒறுத்தல் பயிரை காப்பாற்ற களையை களைவதற்கு நிகரான செயலாகும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? கொடியவர்களுக்கு தண்டனைகள வழங்குறது ஒருத்தல் அப்படின்னா தூக்கு தண்டனைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி ஒரு பயிர காப்பாத்துறதுக்கு நம்ம களைகளை பிடுங்கி போடுறோமோ, அந்த மாதிரி ஒரு சமூகத்த காப்பாத்துறதுக்கு அந்த கொடியவர்கள நம்ம தண்டிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 550 அதிகாரம் செங்கோன்மை. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு தமிழக அரசாங்கம் விருதுகள் வழங்குவாங்க எப்பயுமே சுதந்திர தின விழா அப்படின்னா. அதுல முக்கியமான விருதுகள பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன விருதுகள் தேவையோ அத நம்ம பார்ப்போம். முதல்ல பாருங்க, குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது.
ஸோ இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கும், தமிழினத்தினுடைய வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு ஆற்றியவர்களுக்கு வருஷம் வருஷம் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது. யார் யாருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கும், தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு ஆற்றினவர்களுக்கு. அந்த வகையில முதல்ல 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த விருது, சங்கரையா அவர்களுக்கு முதல்ல வழங்கப்பட்டுச்சு. நல்லகண்ணு அவர்களுக்கு அடுத்த வருடம் வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா, இப்போ 4வது விருதா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு வந்து இந்த விருதை முதல்வர் வந்து நேத்து வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? தகைசால் தமிழர் விருது 2024 குமரி அனந்தன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, மத்த முக்கியமான விருதுகள்ல ஏபிஜே அப்துல் கலாம் பெயரிலான அந்த ஒரு விருது. ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வந்து சயின்டிஸ்ட்க்கு வந்து குடுப்பாங்க. வீரமுத்துவேல் அப்படிங்கிறவங்களுக்கு குடுத்திருக்காங்க. சந்திராயன் 3 யோட டீம்ல இருந்தவர். ஓகேங்களா? வீரமுத்துவேல். அடுத்தது கல்பனா சாவ்லா அவார்ட். ஓகேங்களா? கல்பனா சாவ்லா அவார்ட் யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, சபீனா அப்படிங்கிற பெண்மணிக்கு வந்து குடுத்திருக்காங்க. வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு முதலுதவி செஞ்ச இவங்களுக்கு. நீலகிரியிலேருந்து கிளம்பி போய் முதலுதவி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ, சபீனா அவர்களுக்கு வந்து இந்த கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. மத்தபடி பார்க்கிறப்ப, கோவை மற்றும் இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி விருதுகள் அப்படிங்கிறதும் சுதந்திர தினத்தப்ப தான் நமக்கு வழங்கப்படும். அந்த வகையில பார்க்கிறப்ப, உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்படும் ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கு முதலமைச்சர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது பஞ்சாயத்து ராஜ் பாடிஸ டெவலப் பண்றதுக்காக இந்த ஒரு விருதுகள் வழங்கப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா, சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோவை மாநகராட்சி பெற்றது. ஓகேங்களா? கோவை மாநகராட்சி சிறந்த மாநகராட்சி விருது. சிறந்த நகராட்சிக்கான விருது வந்து திருவாரூருக்கு போயிருக்கு. சிறந்த பேரூராட்சிக்கான விருது கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சூலூர் அப்படிங்கிற அந்த பேரூராட்சிக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? கோவைய வச்ச 2 விருதுகள நம்ம படிச்சிடலாம். சிறந்த நகராட்சி அப்படின்னா, திருவாரூர் நகராட்சிய வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விருதுகளும் நேத்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான விருதுகள். இந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள பார்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு வேற எதுவும் பெருசா செய்திகள் எதுவும் கிடையாது இதுல. ஸோ இந்த பார்த்த செய்திகள கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.